அந்த 1 லிட்டர் பாலையும் ஊற்றி அவரால் முடியாமல் அங்கே புரண்டு இங்கே புரண்டுங்கும் போது டாக்டர்களை வர வச்சு ஒரு பொய்யை சொன்னா வெள்ளக்காரன், இது மலேரியா நோய், இப்படிப்பட்ட நோயெல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி வெளியே பிரபகண்டா சொல்கிறான். அப்பயும் சொல்கிறான் வெள்ளக்காரன் என்ன சொல்கிறான், தயவு செஞ்சு இவனை எப்படியாவது தூக்கி கொண்டு வெளியே கொண்டு போய் போட்டுருங்க, ஜெயிலில் இருந்ததா இருக்க வேண்டாம். அப்பையும் அந்த விடுதலை தலைவர் சொல்கிறாங்க வேணாம் என்னை வெளியே தூக்காத அப்படின்னு. அப்போ அவருடைய தம்பி பார்க்க வந்திருக்காரு, ஒரு 4-5 பிஸ்கட்டை வாங்கிட்டு, அவர் கூட ஒரு 10 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு வந்து அந்த 4-5 பேர் கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, சரி உண்ணாவிரத்தை முடிக்க சொல்கிறாராக்குன்னு. அப்போ சொல்கிறாரு, நான் இன்னைக்கு சாக போகிறேன், அந்த சாக போகிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த இனிப்பு, அந்த இனிப்புன்னு சொல்ல முடியாது அந்த பிஸ்கட் அப்படின்னு சொன்னார். அப்படி கஷ்டப்பட்டு தூக்கு தண்டனை அனுபவித்து சுடப்பட்டு எத்தனையோ பேர் காந்தியடிகள் மாதிரி எவ்வளோ போராட்டங்கள், சிப்பாய் கழகங்கள் இப்படி பல போராட்டங்களை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எதுக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அது கிடையாது. இவ்வளோ சுதந்திரம் வாங்கி கொடுத்து இப்போ இருக்க தலைவர் லஞ்சம் வாங்குறாங்களே, அதுக்காக அவங்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சுதந்திரத்தை? கிடையாது. நம்மெல்லாம் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு அப்புறம் வர சந்ததியர்கள் நல்லா இருக்கணும் நினச்சி தானே அவ்வளவும் பண்ணாங்க. ஆனால் இப்போ இப்படி நாடு குட்டிச்சவரா போயிருக்கு. இந்த மாதிரி நாடு குட்டிச்சவரா போனதுக்கு என்ன காரணம்? அன்றைக்கு அதை வெள்ளைக்காரன் தான் ஆரம்பித்தான். எப்படி ஆரம்பித்தான் அந்த வெள்ளைக்காரன்? அன்னைக்கு நம்மளுக்கு ஜாதி மத பேதமெல்லாம் கிடையாது, தாழ்த்தப்பட்டவர் உயர்ந்த குளம்ங்கிறதுலாம் கிடையாது. எல்லாரும் ஒன்றா இருப்போம், எல்லாரும் ஒன்றா வெள்ளைக்காரனை சந்தித்தோம், சாதித்தோம். ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க ஒதுங்கிக்குருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தோம். அதனால தான் சுதந்திரம் வாங்க முடிஞ்சுங்கிற மூலம் மறந்துடாதீங்க. சுதந்திரம் வந்து வெள்ளைக்காரன் வந்து துப்பாக்கியும் பீரங்கியும் குண்டுகளையும் வச்சு நம்ம அவ்வளோ வருஷம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் ஆண்டுகிட்டு இருந்தானா, அதை எதிர்த்தம் என்றால் ஜாதி மதம் பார்க்காம நம்மெல்லாம் அன்னைக்கு இருந்தாங்க. நம்ம மூதாதையர்களும் பெண்களும் சகோதரிகளும் அப்படி இருந்தாங்க. அவங்க இருந்ததுனால தான் இன்னைக்கு நாம இப்படி ஒரு சுதந்திரமா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஹாயா உட்காந்து நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தா இவ்வளவு பேர் இருக்கீங்களே, மூச்சு விடுறீங்களே, இதுல ஏதாவது ஜாதி தெரியுமா, மதம் தெரியுமா சொல்லுங்க? எதுவும் தெரியாது. அப்புறம் ஏன் அவங்க சொல்றாங்க நீங்க அடிச்சுக்கிறீங்க? இதுல வேற அதே மாதிரி டெல்லியை சுத்தி பார்த்தீங்கன்னா அப்ப குறுநில மன்னர்கள் அதிகமா இருப்பாங்க. இந்த குறுநில மன்னர்கள் யாருன்னா எல்லாருமே முஸ்லீம்கள். அந்த முஸ்லீம்களும் நம்ம தமிழர்களும் அப்போ இணைப்பிரியா ஒற்றுமையா இருக்கிறவங்க. அவங்க அந்த மாதிரி ஒற்றுமையா இருந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க,